अभी இப்போ எங்க போறோம் எல்லாரும்? मिकी माउस कहाँ जा रहे हैं? मिकी माउस कहाँ जा रहे हैं? मिकी माउस अच्छा मजा हो रहा है? हां ठीक है चलो दिन से चलो भागते हैं आंटी ओने पकड़ लिया இதான் எங்களோட ஆர்மி லைன். இங்கே ஒரு சின்ன பார்க்கு. அந்த ரோடு பூரா சிவில். இது ஆந்திரா. ரெண்டும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ். இது அதோட பொண்ணுங்க. என் பசங்க போகிறாங்க. இதான் கோட்ரஸ். இந்த சைடு ஃபுல்லாக கோட்ரஸ். எங்களோட இது லாஸ்ட்டில் இருக்குது. நாங்கள் அப்படியே வாக்கிங் மாதிரி அப்படியே போகலான்ட்டு. இன்னிலேருந்து ஸ்கூல் லீவு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சரி பார்க்கு கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பியாச்சு. இப்போ நாங்கள் பார்க்கு போய்கிட்டு இருக்கோம். உஷா இது ஃபுல்லாமேவும் கோட்ரஸ் லைன்கள் தான். அந்த சைடு வந்து பழைய கோட்ரஸ் இருக்குது. அந்த சைடு சேசிஓ, அதாவது அப்சர் இவங்களுக்கு, ஆஃபீஸர் இவங்களுக்கு இந்த கோட்ரஸ். இந்த ஊரில் மட்டும்தான் இந்த மாதிரிலாம் கொடுக்குறாங்க. வேறு ஊர்லலாம் எல்லா சைடுமே எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி நல்ல கோட்ரஸ் கொடுப்பாங்க. இங்கே கொஞ்சம், ஆனால் ஊர் நல்ல ஊர். மிஸ் பண்ணுவோம், ரொம்பவே மிஸ் பண்ணுவோம். இந்த ரோடு வந்து சிவில் ரோடு. சிவில் ரோடு யாரும் ஏன்னா உள்ள அலோடு கிடையாது. இங்கே வந்து இது ஒரு யூனிட்டு. லேடிஸ்க்கு மீட்டிங் போயிட்டு வர்றாங்க வேறு யூனிட்காரங்க. இதுதான் எங்களோட ஆர்மி லைஃப். இதுதான் சேசிஓ கோட்டர்ஸ். இதுதான் எங்களோட மீஷோவில் ஆர்டர் பண்ணாலும் எந்த ஒரு பொருள் வந்தாலும் இந்த இடத்துல தான் ஸ்டாப் பண்ணி வச்சுக்குருவாங்க. இவங்க தான் மெயின் கேட்டில். யாரையும் உள்ளே அலோட் கிடையாது. இவங்களை மீறி யாரும் உள்ளே வர முடியாது. இவங்க வந்து செக் பண்ணிவிட்டு தான் உள்ளே அனுப்பிச்சி விடுவாங்க. யார் ஆர்டர் பண்ணியிருக்கா என்னான்னு கேட்டுட்டு நம்மளுக்கு கால் பண்ணி உங்களுக்கு பார்சல் வந்திருக்கு வந்து வாங்கிக்கோங்கன்னுவாங்க. அங்கே இருந்து நாங்கள் வரணும், வந்து வாங்கிட்டு போகணும். இது சும்மா இதான் சின்ன கடை, அதாவது கேண்டீன் தனியாக இருக்குது. அது போக இது சிவில் ஆளு கொஞ்சம் கடை வச்சுருக்குறாங்க. வேணுன்ற சாமான் வந்து இங்கே வாங்கிக்கலாம். இங்கே தான் மை டெய்லர். நான் டெய்லர் சீக்கின இடம், நான் கற்றுக்கிட்ட இடம் டெய்லர். இங்கே என் பிள்ளைய முன்னாடி போயாச்சு. அவங்க 2 மேடம் போய்கிட்டு இருக்காங்க. சைக்கிளில் ஐஸ் வண்டி போகுது. ஐஸ் வேணுமா அந்த பொண்ணுக்கு? சாயந்தரம் ஆனால் எல்லாருமே விளையாட கீழே இறங்கிடுவாங்க. இப்போ நாங்கள் கிட்ட நெருங்கி போயிட்டோம். अच्छा मोटा देख रहे हैं? सब वेट हो गया इधर आके. अच्छा अच्छा मिल रहे हैं ना खाने के लिए.
கோட்ரஸ் எல்லா சைடுமே இருக்குது. எல்லா வீட்டு முன்னாடி ரோட்லேயே வந்து பிள்ளைகளை வந்து ஸ்கூல் ஏற்றிட்டு போயிடுவாங்க. நம்மளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. எல்லாமே உள்ள எல்லா வசதியுமே இருக்குது. நம்மளுக்கு காய்கறி வாங்குறதுக்கு நம்மளோட ஆர்மிக்காரங்களோட வண்டியிலே கொண்டாந்து வந்து நம்மளுக்கு விற்றுருவாங்க. அது போக மாதம் நம்மளுக்கு ரேஷனும் கிடச்சிரும். எல்லா சலுகையும் இருக்குது. அன்விகா எதராஜா ஓடுறா. இது ஒரு மந்திர்னா கோவில். இங்கே ஒரு சில நேரம் அன்னதானம் போடுவாங்க. இதை தாண்டினோன்னே சென்ட்ரல் எம்ஏ ரூம் அங்கே தான். அதை தாண்டினோன்னே தான் நம்மளோட மிக்கி மவுஸ் மிக்கி மவுஸ் பார்க் இருக்குது. அங்கே போகலாம். சரி அப்படியே சரி நம்மளும் கிளம்ப போகிறோம்ல, ஒரு நாள் போய் எல்லாத்தையும் இதையும் ஒரு மெமரியாக போட்டு வச்சுக்கலாம். அதுக்கு எடுத்துக்கெல்லாம் இந்த பக்கத்தே வரவே முடியாது. இதுக்கு இன்னும் உள்ளே போனோம். அங்கே போன மெயின் கேட்டு. அங்கே போனதுக்கு அப்புறம் தான் அங்கே போய் நம்மளை செக் பண்ணிவிட்டு வெளியில் விடுவாங்க. அங்கே போனதுக்கப்புறம் தான் நம்ம மார்க்கெட்டு ட்ரெஸ் எடுக்க எல்லாத்துக்கும் போக முடியும். இப்போ ஜென்ரல் எம்ஏ ரூமு பக்கத்தில் வந்துட்டோம். அது ஏற்கனவே உங்களை ஒரு வீடியோ போட்டிருப்பேன். இந்த மாதிரி என் ஃப்ரெண்டோட மாமனாரை வந்து ஹாஸ்பிட்டலில் பல்லு பிடுங்க கூட்டிகிட்டு வரோன்னு சொல்லிட்டு. அதுதான் இது நம்ம வாக்கிங் மாதிரியே வந்தேவும் பார்த்துக்கலாம். நீ வெயில் ஆரம்பிச்சிருச்சு, வாக்கிங் தான் ஸ்டார்ட் பண்ணணும். இதுதான் எம்ஏ ரூம். எல்லா வசதியும் இருக்கும். ஸ்கூல் அடிக்கடி பஸ்ஸு அடிக்கடி வேணும். ஜப்சி, தண்ணி வண்டி, காய்கறி, அப்புறம் எல்லாமே அதில் ப்ரெட்டு எல்லாமே விற்கும். வண்டிலையும் வந்து கிடைக்கும். அப்புறம் அந்த சின்ன துக்கானில் கடையிலையும் கிடைக்கும். எல்லா வசதியும் உண்டு. நல்லா ஹாப்பி தான். இப்படியே நடந்து போய்கிட்டே இருக்கும். இது ஒரு யூனிட் உள்ள. போய் என்ட்ரன்ஸ் போயிட்டோம். இதுதான் மிக்கி மவுஸ் பார்க். मम्मी के पास जाओ. गीता पकड़ो, इधर जाओ. इधर மிக்கி மவுஸ் பார்க். சின்ன பிள்ளைகளுக்கு விளையாட்டுக்கு. என் பசங்க அங்கே போயிட்டாங்க தவி விளையாடலான்ட்டு. சின்ன பசங்களுக்கு எல்லாமே இருக்குது. இந்த ஆர்மியில் இருக்க பார்க் ஃப்ரீ தான். கவர்மெண்டில் இருந்து பண்ணி கொடுத்தது. எப்பயும் வரமாட்டோம். கொஞ்சம் தூரம்தான். ஒரு 1/2 கிலோமீட்டர் இருக்கும். சரி போயிட்டு வருவோம். இன்னைக்கு எக்ஸாம் முடிஞ்சிருச்சு. ரொம்ப நாள் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க போயிட்டு வருவோம்மா. சரி அந்த பொண்ணுங்கன்னு சொன்னாங்க, போயிட்டோம். இது எக்ஸசைஸ் பெரியவங்களும் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இது ஒரு எக்ஸசைஸ்.
பெரியவங்க பண்ணுறதுக்காக தாத்தா பண்ணுறாரு பாருங்க. சின்ன பிள்ளையிலேருந்து பெரியவங்க இருந்து எல்லாருமே இருப்பாங்க. இது வந்து நம்ம கையில் இருக்கிற ரொம்ப சதை இருக்குன்னு தான் அந்த கொலஸ்ட்ராலை பூரா எடுக்கிறதுக்கு இது ஒன்று. சைக்கிள் இதே மாதிரி பண்ணுவாரா அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க. आजा 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 start now. मजा हो रहे. अच्छा बैठ जाओ घर से गिर जाएगा विलंदर घर से. फास्ट फास्ट घुमाओ दे. फास्ट दा. मम्मी 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 मम्मी. मजे आ रहे हैं. बड़ा मजा यहाँ. आजा 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 आजा. करसे करसे गिर जाएगा आराम से. छोड़ हर्ष इधर. இது ஒன்று பசங்க வந்து இப்படி தொங்கி விளையாடுறதுக்கு. இங்கேருந்து இந்த வளையத்துலேருந்து அந்த வளையத்தில் போய் போட்டு விளாடு. நெக்ஸ்ட்டு அது பெரியவங்க வாலிபால் விளாட்றாங்க. பெரியவங்களாம் விளையாடுவாங்க. சின்ன பசங்க 10th 11th 12th அந்த மாதிரி பெரிய பசங்கள்லாம் இந்த விளையாட்டெல்லாம் விளையாடுவாங்க. இது ஒன்று. இது சர்க்கஸ். மார்க்கெட் போயிட்டு வர்ற டைம்லாம் சொல்லுவாங்க பசங்க, கொஞ்ச நேரம் விளாண்டுட்டு போகலாம், கொஞ்ச நேரம் விளாண்டுட்டு போகலாம். நம்ம வர்றதே 0 டயத்தில் எங்கிட்ட கொஞ்ச நேரம் விளையாட முடியும். அதனால் விளையாடுறதில்ல. நீ லீவ் விட்டாச்சு. நீ 1.5 மாதம் லீவு. ஒரே ஜாலி தான். புக்கை எடுக்கிறதே கிடையாது. ஒரே விளையாட்டு தான். இங்கே ஒரு சின்ன கடை இருக்குது. வர பசங்க அதாவது ஆர்மிலே தான் சேல்ஸ் பண்ணுவாங்க. பிஸ்னஸ். பெரிய பெரிய ஆஃபீஸர் வந்து காசு போட்டு வச்சு இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணுவாங்க. என் பசங்களவே காணாமே அங்கே போயிட்டாங்க. இது குதிச்சு விளையாடுறது. என் பிள்ளைய விளையாடுறான். என் மக அங்கே இருக்கிறான். ஹர்ஷே करसा गीता का बच्चे कहाँ गए? उसमें डालो डालो डालो. आ जाओ अन्विका, आ जाओ आराम से. करशे दिशा दिशा फोन है भी फोन है.
दीक्षा दूर जा मत அப்படியே அங்கே இருக்கிற கடையில் வந்து குக்கர் வாங்கி சாப்பிட்டுட்டு ஸ்லேஸு ரொம்ப இல்லை 10 ரூபா எல்லாரும் ஆளுக்கு ஒன்று ஒன்று வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பிட்டோம். இதோட முடிச்சுக்கலாம் வீடியோவை. பாய்.